வணக்கம் சோதர நண்பர்களே. 2025 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வராங்க. இருப்பினும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்பட்டு வரும். அதனால் மேச ராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபம், டென்ஷன், அவசரப்படுதல் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரங்க இந்த மாதம் காரியங்களில் கருத்தாக இருப்பாங்க. எப்போவுமே தன்னுடைய வேலையில் தனி திறமையை காட்டக்கூடிய நிலை அவங்களுக்கு உருவாகும். முழுமையான செயல்பாடுகள் இறங்குவாங்க. நல்ல புத்தி சாதுரியம் வெளிப்படும். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வேலை செய்யும். பல நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களை கூட இந்த மாதம் செயல் முடித்து காட்டுவாங்க. காரணம், இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள், காரியங்கள், அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. தன்னுடைய காரியங்களில் ரொம்பவுமே தெளிவான நிலைகளில் அவங்க செயல்பட்டு வருவாங்க. பட் என்னென்னா, மேசராசிக்காரங்க ரொம்பவுமே அக்ரெசிவாக இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்களையும் மீறி அவங்க டென்ஷன் ஆகிறது, பதட்டப்படுறது, கூட இருக்கிறவங்கள கடிந்துக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். இந்த விஷயங்கள் தான் மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் காரியங்கள்னு வரும்பொழுது அவங்களுடைய தனித்திறமை வெளிக்காட்டக்கூடிய வகையில் அவங்களுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது தானாகவே அமையும். நிறைய புதிய பொறுப்புகள் வைக்கக்கூடிய அமைப்புகள் கூட இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். சில முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டு வருவாங்க. இதே போல் சிலருக்கு சில முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறதும் கைக்கு வந்து சேரும். அதாவது அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப சில முக்கியமான பணிகளை நிறைவேற்றும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரலாம். அது சார்ந்த விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டு வருவீங்க. அதே போல் எல்லா காரியங்களுமே விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க. மேசராசிக்காரங்களுக்கு ஒரு இனம் புரியாத தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது உருவாகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க. இதை ஒரு குருட்டு தைரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் தைரியத்தோடு விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஏன் குருட்டு தைரியம்னு சொல்கிறேன்னா, ராசிநாதன் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஏதோ ஒரு உத்வேகத்தில் அவங்க அந்த காரியத்தில் இறங்கிடுவாங்க. ஸோ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் முழுமையாக யோசிக்காமல் காரியத்தில் இறங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும். அவசரப்படுதல், டென்ஷன், கோபம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புடன் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தொழில், வேலை, உத்தியோக ரீதியான முன்னேற்றமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. உங்களுடைய காரியங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. திரும்பவும் சொல்கிறோம், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபட்டு வருவீங்க. இல்லைன்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைத்து கொள்ளக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள், காரியங்கள் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகத்தில் பூர்த்தியாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்படுவீங்க. நல்ல செயல் திட்டங்கள் உங்கள்கிட்ட வெளிப்படும். மற்றவங்களுடைய பாராட்டுக்களையும் பெற்று வருவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது உருவாகும். பொருளாதார ரீதியாக கூட ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க இந்த காசுவன சமாச்சாரங்களுக்காக கொஞ்சம் அதிகம் மெனக்கிட வேண்டியதாக இருக்கத்தான் செய்யும். அதாவது காரிய ரீதியான அணுகுமுறைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். காசுவன விஷயங்கள் ரொம்பவுமே மும்முரமாக அவங்க இருந்து வருவாங்க. ஏதோ ஒரு வேலைகளில் மூழ்கி இருந்தாலும் கூட காசு விஷயங்களே கண்ணாக இருக்கவும் செய்வாங்க. ஸோ பொதுவாகவே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் அதிகமான ஈடுபாடுகள் கொண்ட ஒரு மாதமாகவே இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் அந்த விஷயங்களை காரிய ரீதியான அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான அமைப்புகள் உண்டு. பண வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அந்த விஷயங்களில் உங்களுடைய நிலை அறிந்து செயல்படுங்க. அளவுக்கு மீறி அதில் ஈடுபட வேண்டாம். இப்படி இருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய கடன்களை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருந்துக்கிட்டு வரும்.
பட் மேசராசியோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும். குறிப்பாக சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சொகுசான விஷயங்களுக்கு, ஆடம்பரமான விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை அதிகம் செய்து வருவாங்க. என்னதான் மேசராசிக்காரங்க காரியத்திலேயே கருத்தாக இருந்தால் கூட கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கமும் அவங்களுக்கு அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. வெளி இடங்களுக்கு போய் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். கொஞ்சம் அப்படியே ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி மகிழ்றது, ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்க உண்டாகும். வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை, ஆடம்பரமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சுருக்கமாக சொல்ல இந்த மாதம் பார்த்திங்கன்னா மனம் மகிழக்கூடிய விஷயங்களுக்கு அதிகம் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு பக்கம் அதனால் ஆதாயம், சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதனால் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தாரோட அரவணைப்பை கிடைக்கப்பெற்று வருவீங்க. திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இணக்கமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை எல்லா வகையிலுமே உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க. அந்யோன்யத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக மேஷராசிக்காரங்க காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய நிலைகள் இந்த மாதம் உண்டு. அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு திருப்திகரமான வகையிலே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் மேசராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா விருந்து விழாக்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். குறிப்பாக உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் வகையில் ஈடுபாடுகள் எதிர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அவங்களுடைய காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. நீண்ட நாள் பார்க்காத நண்பர்கள், உறவினர்களை பார்த்து மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும். எல்லார்கிட்டையுமே மனசு விட்டு பேச மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகுது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஆதாயம் அதிகம் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற அளவுக்கு விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்க செய்யும். ஸோ வெளி விஷயங்கள், காரியங்கள் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகளை கட்டுப்படுத்திக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகளோடு செயல்படும். மாணவர்கள் முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றங்களை பார்த்து வருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஸோ மேஷராசிக்காரங்க இந்த மாதம் உடல்நல விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவே இந்த மாதம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கலகலப்பான விஷயங்களும் காரிய ரீதியான அனுகூலங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. அவசரப்படுதல் மற்றும் டென்ஷன் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே இருந்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.